Taste the Daily. சென்னை பூந்தமல்லி அருகே ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் சென்று கொண்டிருந்த கார் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மின்சார வயர்கள் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்பான காட்சிகளை பார்த்துவிடலாம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம். சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? காரில் பயணித்தவர்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பவன் இவரது நண்பர் வெளிநாட்டிலிருந்து இந்த விமானம் சென்னைக்கு வந்த அவரை அழைத்துச் செல்வதற்காக பவன் அவர் நண்பருடன் சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற வெளிநாட்டிலிருந்து வந்த தன் நண்பரை காரில் ஏற்றிக் கொண்டு ஆந்திரா நோக்கி காரில் 5 நண்பர்களுடன் 5 பேர் சென்று கொண்டனர். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் சாலையில சென்று கொண்டிருந்த போது திறன் கொண்ட மின்சார வயர்கள் பூமிக்கு அடியில் அடிப்பதற்காக சாலை ஓரத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென தடுப்புகளை உழைத்துக் கொண்டு சாலை ஓரம் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் அப்படியே நிலை குலைந்து கவிழ்ந்தது. இதனை கண்ட அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டத்தில் அதிர்ச்சி அடைந்து பள்ளத்தில் சென்ற காரில் இருந்தவர்கள் மீட்டனர். இதில் யாருக்கும் எந்த காரணமின்றி 4 பேர் அதிர்ஷ்டமாக உயிர்த்தினார்கள். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து வளர்ச்சி பள்ளத்தில் கவிழ்ந்த கார் கிரேன் உதவியுடன் மீட்டினர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையோரத்தில் மின்சார வயர்கள் பதிக்கப்பட்ட பள்ளத்திற்காக வைக்கப்பட்ட தடுப்புகளை முறையாக இல்லாத இந்த விபத்துக்கு காரணம் எனவும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். தற்போது சம்பவம் சிசிடிவி வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பகுதி Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.